சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடோட வரலாறில் இது ஒரு முக்கியமான நாளாகவே மாறிடுச்சு. பெண்கள் பாதுகாப்புக்காக இப்படி ஒரு ஸ்கீம். ஆனால் இந்த சிங்கப்பெண் அப்படின்ற வார்த்தை நமக்கெல்லாம் எப்போ தெரிய ஆரம்பிச்சது? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகில் படத்துல இருந்து தான் இந்த வார்த்தை அதிகமாக பேசப்பட்டது. காரணம் அதில் வந்த சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சாங்கு தான். அந்த பாட்டை எழுதின விவேக். இந்த பாட்டு மட்டும் இல்லை, இப்போது சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர் படங்களில் நடித்தப்போ அவருக்காக இந்த சமீப காலங்களில் அவர் எழுதின பாட்டு எல்லாமே விஜயோட இமேஜுக்கும் கெரியருக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அன்னைக்கு அவர் கற்பனையில் எழுதியிருக்காரு, ஒரு படத்துக்காக எழுதியிருக்காரு. அவர் அந்த உருவாக்கின டேர்ம் சிங்கப்பெண் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப சகஜமாக எல்லாரும் பேசக்கூடிய, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாயிருச்சு. இன்றைக்கி அது கவர்மெண்ட் ஸ்கீமாக கூட மாறிடுச்சு. இதுக்குன்னே தனியாக ஒரு அப்ரிசியேஷனே கொடுக்கலாம் பாடலாசிரியர் விவேக்கு. அவர் எழுதின அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை இன்றைக்கி சிஎம் விஜய் பண்ணிட்டாரு. தன்னுடைய படங்களில் வந்த வசனங்கள், பாட்டு இதெல்லாம் அவருடைய ரசிகர்களை ஒரு கட்டத்தில் கொண்டாட வச்சுருக்கோம். அதுக்காக டான்ஸ் ஆடியிருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்துடைய தொடக்கமாக அது மாறும்போது தான் உண்மையிலே அது கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக மாறுதுன்னே சொல்லலாம். இதில் பாடலாசிரியர் விவேக்கை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் என்னைக்கு விஜயோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தாரோ அதிலிருந்து நீங்கள் அந்த பாடலுடைய ஸ்டைலாக இருக்கட்டும், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமாக இருக்கட்டும், அதை கவனிச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை விஜயோடைய சினிமா கெரியரில் ஏற்படுத்தியிருக்கு. அது அரசியலாக மாறும்போது, விஜய் என்கிற ஒரு நடிகரை தலைவனாக மாற்றும் போது இந்த சாங் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு தெரியும். விஜய் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவர் மக்களோட பேச ஆரம்பித்து, மக்களோட கனெக்ட் ஆக ஆரம்பித்து பல வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் எழுதின வசனங்கள், அவர் எழுதின படம், ஸ்கிரிப்டு, அதில் தொடங்கி அந்த பயணம் ஒரு கட்டத்தில் மக்கள் கொண்டாடக்கூடிய கலைஞனாக, நடிகனாக இருக்கக்கூடிய விஜய் அவருடைய அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போகிறார். ஏன்னா 90s இல்லை ஏர்லி 2000 ஒரு ஓப்பனிங் சாங் எழுதுறது, தத்துவங்களை சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, ரசித்தாங்க. ஆனால் இந்த 2000 ஒரு 2000ஓட எண்டில் 2009, 10 அந்த காலகட்டத்திலலாம் அதெல்லாம் பூமரு, கிரிஞ்சுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. கருத்து சொல்கிறது இல்லை ஒரு மெசேஜ் சொல்கிறதெல்லாம் பெருசாக யாரும் ரசிக்கலை. எனக்கு டான்ஸ் ஆடணும்ப்பா, பாட்டு நல்லா இருக்கா, தேட்டரில் என்ஜாய் பண்ணி, கருத்தெல்லாம் சொல்லாத அப்படின்ற இடத்துக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அப்படி ஆடியன்ஸ் மாறினதுக்கப்புறம் நம்ம உட்காந்து கருத்து சொல்கிறோன்னு அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக தேட்டரில் அந்த பாட்டு வரும்போதும் வெளியே போயிடுவாங்க. பாட்டும் ஹிட் ஆகாது, படமும் ஹிட் ஆகாது. நம்ம நினைக்கிற விஷயத்தையும் ஆடியன்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியாது. அப்போ தான் மற்ற நடிகர்கள்லாம் கொஞ்சம் இந்த ட்ரெண்டில் மாறாமல் இருக்கும்போது இப்போதைய முதல்வர், அப்போதைய நடிகர் விஜய் கரெக்டாக யாரை நமக்கு பாட்டு எழுத வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத லிரிசிஸ்ட் விவேக் இடத்துல அதை கரெக்டாக பிடிச்சிட்டார். இவர் தான்ப்பா நமக்கான ஆளுன்னு சொல்லி கரெக்டாக அவருடைய படங்களில் இப்போ மெர்சல்லாம் எல்லா பாட்டையுமே விவேக்கே எழுதியிருப்பார். அந்த ஆலப்போறான் தமிழன் சாங் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திச்சு. விஜய்க்கு ஒரு தமிழ் லீடர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கிடைக்கிறதுக்கும், அந்த ஆலப்போறான் தமிழ் சாங்கை எந்த பொலிட்டீஷியனுக்கு, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு போட்டாலும் பொருந்தக்கூடிய ஒரு பாட்டாக இருந்துச்சு. ஆனால் அது உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆனது இன்றைக்கி முதலமைச்சர் விஜய்க்கு தான். அவ்வளோ பக்காவாக அந்த லிரிக்ஸை செதுக்கி எழுதியிருப்பார். ஆலப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வர மாதிரியான ஒரு பாட்டு. அதுக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட இசையோடு சேர்ந்து கேட்கும்போது இப்போ கேட்டாலும் விஜய் ரசிகர்களுக்கு பெரிய அளவுக்கு உற்சாகத்தையும் எனர்ஜியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை அவர் உருவாக்கியிருந்தார். அட்லியோட காம்பினேஷன் வரும்போதும் லிரிசிஸ்ட் விவேக் பின்னி பெடல் எடுத்திருப்பாப்புல. பிகில் படத்திலே எடுத்துக்கிட்டோன்னா இந்த சிங்கப்பெண்ணே சாங் கேட்கும்போது உண்மையிலேயே பெண்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். விமன் எம்பவர்மெண்ட்டு, இல்லை அவங்க நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அதை தாண்டி அதை உடச்சி மேலே வரணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த லிரிக்ஸு, மியூசிக்கு அதோடு சேர்ந்து விஜய் இந்த காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதை பக்காவாக செதுக்கியிருப்பார். விஜய் ஃபேன்ஸுக்கு இதுதான் வேணும், விஜய் ரசிகர்களுக்கு இதுதான் வேணும், அந்த பிராண்டு விஜய்க்கு இப்படி தான் எழுதணுன்றதை விவேக் அவ்வளோ துல்லியமாக ஒவ்வொரு பாட்டிலையுமே பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக விஜயுடைய வெற்றி பற்றி பேசும்போது எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரில் தொடங்கி இப்போது அவருடைய அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்ல மறந்த விஷயம், பெருசாக அடையாளப்படுத்தப்படாத விஷயம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய படங்களில் பாடல்கள் எழுதின பாடலாசிரியர்கள், அது எல்லாருக்குமே கிரெடிட் கொடுக்கலாம். யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே அந்த கிரெடிட் இருக்குது. சமீப காலமாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் விவேக்குடைய பாடல்கள் அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் அவர் ஒவ்வொரு படங்கள்லையுமே அவர் டைரக்டர்களை மாற்றியிருக்காரு, டெக்னீஷியன்ஸு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறி இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் கூட மாறி இருந்தாங்க. ஆனால் பாடலாசிரியர்கள்னு வரும்போது விவேக் கண்டிப்பாக
அவருடைய படங்கள்ல இருந்திருக்காரு. அவர் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படத்தில் கூட அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்ப்போம். சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும், வெளியில் ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்பீக்கர்ஸில் கேட்குறதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஜனநாயகன் பாடல்கள் நம்ம திரும்ப 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 கேட்டுட்டு இருந்தோம். சைக்கலாஜிக்கலாக விஜயை நோக்கி மக்கள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த பாடல்கள் அமைஞ்சுது. அந்த பிகில்ல வரக்கூடிய வெறித்தனம் பாட்டாக இருக்கட்டும், அவர் சைக்காலஜிக்கலாகவே எழுதியிருப்பார். அவர் அதில் வந்து ஒரு பாட்டாக அந்த படத்துக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த கதையோடு ஒட்டி வரக்கூடிய விஷயமா மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பாட்டை தனியாக எடுத்து கேட்டாலும் இன்றைக்கி ஒரு கனெக்ட் சொல்கிறாங்கல்ல, விஜய்க்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள், குழந்தைகள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸாக அவருக்கு இருக்காங்க, பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, இளைஞர்கள், சோஷியல் செக்மெண்ட்டாக பார்க்கும்போது இன்றைக்கி மைனாரிட்டிஸு, பட்டியல் சமூகத்தினர், ஓபிசின்னு சொல்லி சொசைட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், முக்கியமாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு விஜயினுடைய வாக்காளர்களாக மாறுவதற்கு கூட அதுதான் காரணம். எல்லாரும் 2.5 வருஷத்தில் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. விஜயோட பிரச்சாரம் 30 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து அவர் நினைக்கக்கூடிய இடத்துக்கு தன்னை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு செதுக்கியிருக்கார். இந்த அஜித்தோட டைலாக் வரும்ல பில்லா படத்தில், என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுரான்னு, அந்த மாதிரியான ஒரு தன்னைத்தானே வடிவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை விஜய் வந்து தன்னுடைய கெரியரில் த்ரூ அவுட் இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு யார் யாரெல்லாம் சரியாக இருப்பாங்க, இந்த நேரத்தில் அட்லி நமக்கு தேவையா, அவர் எடுத்துப்போம். முருகதாஸ் வேணுமா, அவர் எடுத்துப்போம். லிரிசிஸ்ட் விவேக் வேணுமா, அவர் எடுத்துப்போம். ஏஆர் ரஹ்மானா, தமன்னா, யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவரை கரெக்டாக வடிவமைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சர்க்கார் படத்தில் வரக்கூடிய ஒரு விரல் புரட்சி அந்த சாங்குமே வந்து எலெக்ஷன் டைமில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க எல்லாம் சிம்பாலிக்காக கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சாங்கை ஸ்டேட்டஸ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையோ வச்சு ஓட்டு போட்டுட்டோம்லாம் சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு மொமெண்ட்டுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் பக்காவாக முன்னாடியே செட் பண்ணிட்டார். அவர் கேம்பெயினில் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, எல்லாரும் கட்சி ஆரம்பித்து தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க, நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் சாதாரணமாக நடக்கலை. முக்கியமாக பாடல்கள் மூலமாக அவருடைய பாட்டை எல்லா டிவி சேனல்ஸ்லையும் ரிப்பீட்டடாக கேட்டு யூடியூப்பில் கேட்டு, ஸ்பாட்டிஃபைல கேட்டு, ரீல்ஸில், இப்படி எல்லா இடங்கள்லையுமே வந்து பெனிட்ரேட் ஆயிடுச்சு. அது உள்ள அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை வெளியில் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான வேலை. அதில் தான் இந்த விவேக்கோட பங்களிப்புங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதில் ரீசெண்டாக அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸில் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வர பாடல்கள் இருக்குல்ல, அது விவேக் தான் எழுதினார்னு எங்கேயும் வெளிப்படையாக சொல்லிக்கல. பட் நீங்கள் விவேக்கோட ரைட்டிங் ஸ்டைலை தொடர்ந்து கவனிக்கிற ஆளாக இருந்தால் அடித்து சொல்லுவீங்க, சத்தியமே பண்ணுவீங்கப்பா இது விவேக் பாட்டு தான்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரியான பாட்டு சொல்லவா வேணும். உங்கள் விஜய் பாட்டு ஏற்படுத்தின தாக்கமாக இருக்கட்டும், இல்லைனா நான் தன்னந்தனி ஆள், நீ ஏளனமாக பாரு, கொஞ்சம் நவுந்தேனா 8 கோடி பேர், இது ஒன்று போதும்ல. மணிக்கணக்காக பிரச்சாரம் பண்ணாங்க மற்ற தலைவர்கள். விஜயோட அந்த ஒரு 5 நிமிஷம் பாட்டு ஏற்படுத்தின தாக்கம் வந்த தேர்தல்லையே ஒரு கட்சி ஆட்சிக்கு வர அளவுக்கு அதுக்கு பவர். எப்போவுமே இந்த ஆர்ட் ஃபார்ம், கலை வடிவத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடாக பார்த்த தேர்தல்லாம் இந்த தேர்தல் நம்ம சொல்லலாம். அதை வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே. அதே நேரத்தில் தமன்னோடைய கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. அவர் தான் இந்த சாங்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த சாங்ஸோட ஸ்டைல் கேட்கும்போது அப்படி தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப முக்கியமானது. விஜய் வந்து தன்னுடைய இந்த தேர்தல் வெற்றிக்கு யாருக்காவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் மிக முக்கிய காரணம். அதற்கு அடுத்தபடியாக என்ன கேட்டால் அவருடைய பாடல் ஆசிரியர்கள், அவருக்கு பாட்டு எழுதின, வசனம் எழுதின அவங்க அந்த திரைக்கலைஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கி சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு சினிமா பாட்டோடைய வரி தமிழ்நாடு அரசின் கீழே ஒரு சிறப்பு காவல் படைக்கு பெயராக மாறி இருக்கு. தன்னுடைய கனவுல ஒரு கனவு உலகத்தில் நாயகனாக இருந்த விஜய் வந்து நீங்கள் நிஜ உலகத்தின் நாயகனாக மாறக்கூடிய ஒரு தருணத்துக்கு ஒரு முதல் அரசு விழாவில் அவர் சிஎம்மாக கலந்துக்கிறாரு. அதில் இப்படி ஒரு லான்ச் பண்ணியிருக்காரு. பெண்கள் அவரை நம்பி மிகப்பெரிய அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கான ஒரு முதற்கட்ட முயற்சியை அவர் இன்றைக்கி எடுத்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.